வணக்கம். இன்றைய குறள் தெரிந்து தெளிதல் அதிகாரத்தின் 5வது குறள். வள்ளுவர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? வான் புகழ் வள்ளுவர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வான் புகழ் அப்படின்னா, அந்த அளவுக்கு சிறப்பான கருத்துக்களை தமது ஈரடி குறளில் அவர் இயற்றி இருக்கிறார். ரொம்ப சின்ன எளிமையான வார்த்தைகள், ஆனால் நாம் அதை படிக்க கூட கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? காலம் அப்படி இருக்கிறது. மக்கள் என்ன செய்கிறாங்க? ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படியே எடுக்கலாம், டபக்குன்னு போட்டால் துவாயின்னு வயிற்றுக்குள்ளே போகுமா? போனால் நல்லா இருக்குமா? வயிறு கெட்டு தான் போவோம். இருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளவு ஒரு சோம்பேறித்தனம், அதெல்லாம் நம்ம வச்சுக்கக்கூடாது. சரியா? இப்போ நம்ம இந்த குறளை என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் குறளையும் பார்த்து விடலாம். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல், தத்தம் கருமமே கட்டளைக்கல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இது வழியா? அதை முதல்ல பார்த்தோம். இதை எதற்காக அரசியலில் கொண்டு வந்து வைக்கிறார்? அரசன் எப்படி தெரிவு செய்வது என்பதை அந்த அதிகாரத்தில் கொண்டு போய் வைக்கிறாரே, என்ன காரணமாக இருக்கக்கூடும்? ஒருவனை ஒரு அரசன் தெரிவு செய்கிறான் என்றால் ஒரு காரணம் வேணும் இல்லையா? இவருக்கு இதெல்லாம் தெரியும், இதை பற்றி அவருக்கு தெரியும், அதனால் அவர் அந்த பணியில் நாம் அமர்த்தலாம் என்று இருக்கணும்ல. அது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவரவர் கருமமே கட்டளைகள். கருமம் என்றால் செயல்பாடுகள். ஒருவனை பணியில் அமர்த்துவதற்கு முன்பாக எப்படி குணம் நாடி குற்றமும் நாடின்னு சொன்னாரோ, அதே மாதிரி ஒருத்தரை பெருமையாக சொல்லுவதற்கும் சிறுமையாக சொல்லுவதற்கும் என்ன காரணம் இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள், பணிகள். அதுதான் கருமம் என்ற பணிகள், வேலை. அதனால் அதை முதல்ல அவன் கவனிக்கணும். அரசன் அதை கவனிக்கணும். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு, இவன் நல்லா செய்வான் சார், இந்த மாதிரி இந்த வேலையை பார்ப்பான் அப்படின்னு டக்குன்னு வச்சிடக்கூடாது. அவனை பற்றி உலகம் எந்த அறிவை கொண்டு இருக்கிறது, அவன் என்ன பணி செய்கிறான், சிறுமையானவனா பெருமையானவனா என்பதை அந்த அரசன் மட்டுமே கவனித்து அவனை பணியில் அமர்த்த வேண்டும் என்கிறது இந்த குறள். நாளை நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.